வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரேண்டம் ஃபாரஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் இது, புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம். இதில் என்ன டெக்னிக் இருக்குன்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங் டெக்னிக் இருக்குது. அதாவது ஒரு பெரிய டேட்டா செட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க, ப்ராப்ளம் டேட்டா செட்டு. அதை ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணலாம் அதுக்கான ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி. அதுதான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் டெக்னிக். இதில் நம்ம ஈஸியாக இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி டேட்டாஸை கிளாஸிஃபை பண்ணலாம், ரெக்ரெஷனும் பண்ணலாம். அதாவது ரெக்ரெஷன் என்னது? ஏதாவது ஒரு வேரியபிளினுடைய மீன் வேல்யூவும் மற்ற வேரியபிள்ஸ் கூட அந்த ரிலேஷனை தான் நம்ம ரெக்ரெஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் அண்ட் காஸ்ட், இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ காஸ்ட், இவ்வளோ காஸ்ட்டுக்கு இவ்வளோ நேரம், அதுதான் நம்ம ரெக்ரெஷன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த ரேண்டம் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? சரி, இதுக்கான ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு ட்ரைனிங் செட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. இதில் நம்மளுக்கு ட்ரைனிங் டேட்டாஸை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இதிலேருந்து நம்ம ஒரு டிசிஷன் ட்ரீயை ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இந்த டிசிஷன் ட்ரீயெல்லாம் பயன்படுத்தி இதுக்கான ஒரு ஆவரேஜ் வேல்யூவை கண்டுபிடிச்சி இதிலேருந்து நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வரோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் அங்கங்கே மழை பெய்யுது. அதை வச்சு ஃபைனலாக ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வர்றது அடுத்தது என்னவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஓகேங்களா? சரி, ரேண்டம் ஃபாரஸ்ட் இஸ் அ கிளாசிஃபையர். பிரிக்கிறது தானே இதோட வேலை. தட் கண்டெயின் எ நம்பர் ஆஃப் டிசிஷன் ட்ரீஸ். அதில் என்ன இருக்கும்? நிறைய ட்ரீஸ் இருக்கும். இந்த ட்ரீஸ்க்கு ஆவரேஜ் வேல்யூ எடுத்து ஒரு ப்ரெடிக்டிவ் அக்யூரசி கண்டுபிடிப்போம் அந்த டேட்டா செட்டுக்கு. இதுதான் ரேண்டம் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். சரி, ஒரு டிசிஷன் ட்ரீயை வச்சு நம்மளால் ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வர முடியாது. அப்போ ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் நமக்கு நிறைய டிசிஷன் ட்ரீ இருக்கும். அந்த ஒவ்வொரு டிசிஷன் ட்ரீக்கும் ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன்ஸை யூஸ் பண்ணி அதுக்கான ஆவரேஜ் எடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எவ்வளவு ட்ரீஸ் இருக்குது ஒரு ஃபாரஸ்ட்டில், அதுதான் நம்மளுக்கு அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஓவர் 15 இருக்குது இல்லையா, அந்த ப்ராப்ளம் எல்லாம் நம்ம இதிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபாரஸ்ட்டில். சரி, அசம்ஷன் ஃபார் ரேண்டம் ஃபாரஸ்ட். என்ன அசம்ஷன்? ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் என்னெல்லாம் கம்பைன் ஆகிருக்கும்? மல்டிபிள் ட்ரீஸ்லாம் கம்பைன் ஆகிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு டேட்டா செட்னுடைய கிளாஸை பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ்னு வச்சுப்போம். அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம். ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு, இந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஃபைனல் அவுட்புட்டு எடுக்கலாம். ஆல் ட்ரீஸ் ப்ரெடிக்ட் த கரெக்ட் அவுட்புட். ஓகேங்களா? ஒன்றா இருக்கும்போது ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். சரி, ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பர்ஃபெக்டாக நடக்கணும்னா அதுக்கு 2 அசம்ஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தேர் ஷுட் பி சம் ஆக்சுவல் வேல்யூஸ் இன் த ஃபீச்சர் வேரியபிள் ஆஃப் த டேட்டா செட். அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, அந்த டேட்டா பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அது இன்ஃபர்மேஷனாக தெரியலாம், இல்லை ஒரு வேல்யூவாக தெரியலாம், ஒரு மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸாக கூட நமக்கு தெரியல. ஏதாவது அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம இன்னும் ஒரு கெஸ்ட்டு ரிசல்ட்டை விட ஒரு பர்ஃபெக்ட் அக்யூரேட் ரிசல்ட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? எதுவுமே தெரியாமல் வெறும் டேட்டா செட்டை வச்சு பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேருந்து ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் ஃப்ரம் ஈச் ட்ரீ மஸ்ட் ஹேவ் வெரி லோ கார்லேஷன். கார்லேஷன்னா ஒரு நம்ம குரூப் பண்ணும்போது அந்த குரூப்பை விட்டு வெளியில் போகாத மாதிரி இருக்கணும். சில ரீசன்ஸ்க்காக சில டேட்டாஸை நம்ம ஒதுக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அது வந்து ஒரு குரூப் ஃபார்மேஷன் இருக்கணும். அதுமாரி ஒரு கார்லேஷன்ஸ் கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? மற்றது கூட டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கணும். ரேண்டம் ஃபாரஸ்ட்னுடைய அட்வான்டேஜஸ் அழகாக இது என்ன பண்ணணும்? எவ்வளோ பெரிய நம்ம நெட்வொர்க், எவ்வளோ பெரிய டேட்டா செட் கொடுத்தாலும் ஈஸியாக இது தாக்கு பிடிக்கும். ஈஸியாக நம்ம இதிலேருந்து ஒரு டிசிஷனுக்கு கொண்டு வரலாம். It enhances the accuracy of the model and prevent overfitting issue. தேவையில்லாத இடத்துல போய் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பிரான்ச்சஸ்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் நம்ம பண்ணலாம். இந்த டிசிஷன் ட்ரீயில் நிறைய ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூஸ்லாம் வரும். அதெல்லாமே இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் வச்சு தான் நம்ம கிளியர் பண்ணுவோம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரேண்டம் ஃபாரஸ்ட். இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து கிளாஸிஃபையும் பண்ணுது, ரெக்ரெஷனும் பண்ணுதுன்னா, ஆனால் ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணாது ரெக்ரெஷன். இட் இஸ் நாட் மோர் சூட்டபிள் ஃபார் ரெக்ரெஷன் டாஸ்க். டிசிஷன் ட்ரீ மாதிரி தான் இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்டும் கிளாஸிஃபை தான் பர்ஃபெக்டாக பண்ணும். சரி, இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது?
முதல்ல இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் என்ன பண்ணணும்னா நிறைய ட்ரீஸை பிரிச்சிரும், டிசிஷன் ட்ரீயை பிரிச்சிரும். ஒவ்வொரு டிசிஷன் ட்ரீலேருந்து நான் என்ன பண்ணணும், ப்ரிடிக்ஷன்ஸை எடுக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு செகண்டு. சரி, இதை நம்ம ஒர்க்கிங் ப்ராசஸாக பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க ட்ரைனிங் செட்லேருந்து. ஓகேங்களா, அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதை வச்சு ஒரு டிசிஷன் ட்ரீயை க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சூஸ் பண்ண ஒரு குறிப்பிட்ட டிசிஷன் ட்ரீ மட்டும் சூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆவரேஜ் வேல்யூ எடுக்கிறோம். ஓகேங்களா, இதே தான் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இதே மாதிரி பிரிஞ்சிக்கிட்டே போகும் இல்லையா நிறைய டிசிஷன் ட்ரீஸ். அதனால் ஸோ ஒரு புது டேட்டா பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரெடிக்ஷன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டிசிஷன் ட்ரீக்கும் நம்ம ப்ரெடிக்ஷனை கண்டுபிடிச்சி அதிலேருந்து கேட்டகரைஸ் பண்ணலாம் ஒரு ப்ரெடிக்ஷனை. ஓகேங்களா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் there is a data set contain multiple fruit images இருக்குது. ஓகேங்களா, இதை வச்சு நம்ம பிரிக்க போகிறோம். முதல்ல அந்த டேட்டா செட் என்ன பண்ணுவோம்னா சின்ன சின்ன சப்செட்டாக பிரிப்போம். ஓகேங்களா, சரி, அதிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ரிசல்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, தென் பேஸ்ட் ஆன் மெஜாரிட்டி ஆஃப் ரிசல்ட் அதுலேருந்து ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு ஃபைனல் டிசிஷனுக்கு வரும். இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ரூட்ஸ் இன்ஸ்டன்ஸ். இதை நம்ம டிசிஷன் ட்ரீஸாக பிரித்தாச்சு. ட்ரீ 1 ட்ரீ 2 n நம்பர் ஆஃப் ட்ரீஸ். கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ், அதாவது கிளாஸ் ஏல 2 ட்ரீ இருக்குது. அதாவது ஆப்பிள் கிளாஸ் ஏ, இதுவும் ஆப்பிளும் கிளாஸ் ஏ தான், ரெண்டுமே காமன் தான். கிளாஸ் பி வந்து பனானா. இப்போ நம்ம இதை வந்து மெஜாரிட்டி ஓட்டிங் எடுப்போம். இதில் எது மெஜாரிட்டி அதிகமாக இருக்குது, ஆப்பிள் தான் இருக்குது. ஸோ ஆப்பிள் தான் நம்ம ஃபைனலாக ஒரு டிசிஷனுக்கு கொண்டு வரும். ஸோ ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம், அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து நம்ம நிறைய சப்ட்ரீஸாக பிரிக்கிறோம். அதில் எது காமனாக அதிகமாக ஓட்டிங் வருதோ அதுதான் நம்ம ஃபைனல் டிசிஷனாக எடுப்போம். இதுதான் விஷயமே, சிம்பிள் கான்செப்ட் தான் ரேண்டம் ஃபாரஸ்ட். இது எங்கெல்லாம் பயன்படுது, இது எங்கே பயன்படுதுன்னா பேங்கிங் செக்டாரில் பயன்படுது. அதாவது இப்போ ஒரு லோன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லோனுடைய ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்டை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மெடிசன்லையும் பயன்படுது. ஒரு டிசீஸ்னுடைய ட்ரெண்ட் எப்படி போகுது, அதோட ரிஸ்க் என்ன, கொரோனாலாம் இருக்குங்க இல்லையா, அது எல்லாமே இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க, எப்போ குறையும் எப்போ ஏறும்னு. ஓகேங்களா, இவ்வளோ தான் கண்டென்ட்டு. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட்னால் என்ன, அதுக்கான 3 பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா அதோடைய ஸ்ட்ரக்சர். ரேண்டம் ஃபாரஸ்ட்னால் என்னென்னு ஒரு டெஃபினிஷன், இன்னொரு டெஃபினிஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதோடைய அசம்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு அசம்ஷன், செகண்ட் அசம்ஷன். நெக்ஸ்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட்னுடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, முதல்ல என்ன பண்ணுது, ரெண்டாவது என்ன பண்ணுது, அதோடைய ஒர்க்கிங் ப்ராசஸ். இந்த ஒர்க்கிங் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள். ஸோ அதை வந்து ஒரு டயக்ராமேட்டிக்காக ஷோ பண்ணுறோம். ஃபைனலாக ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட்னுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.